வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள். துளாராசி நேர்களே, ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வார பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்களை துளாராசினியர்கள் உங்களுக்காக சிறப்பாக, அதாவது துளாராசினியர்களே, காலச்சக்கரத்தின் காலபுருஷ தத்துவப்படி 1/8 செவ்வாய், அதே நேரம் துளாராசிக்கு 2/7 ஆக 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்க ராசிக்கு 2/7 செவ்வாய் காலபுருஷ தத்துவப்படி 1/8 ஆக உங்களுடைய முயற்சி, பண வருமானத்திற்கான முயற்சி, பண வருமான தொழில் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் பயணத்தின் அடிப்படையில் அமையும், ஒரு இடமாற்றத்தின் அடிப்படையில் அமையும். கண்டிப்பாக இடமாற்றம், ஒரு உத்தியோக மாற்றம், ஒரு பதவி மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். இப்ப துளாராசிக்கு அதிபதி 8ஆம் அதிபதி எங்க உட்கார்ந்திருக்காரு? 9ஆம் இடத்துல. 8ஆம் இடம் பணபரஸ்தானம். அதே போல காலபுருஷ தத்துவத்தில் 1/8 உங்களுடைய 8ஆம் அதிபதி உங்கள் தனஸ்தானம். அப்ப பணபரஸ்தானம் என்பது உங்கள் ராசிப்படி 2ஆம் இடத்துக்குரியவர். அதே போல உங்க ராசிக்கு 8ஆம் இடமும் பணபரஸ்தானம். அப்ப 8ஆம் இடம் 9ஆம் இடத்தில் இருந்தால் உயர்ந்த பண வருமானம், உயர்ந்த மனிதர்கள், உயர்ந்த தொழில்கள், உயர்ந்த பதவிகள், நல்ல வியாபாரங்கள், சிறந்து உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உறுதியாகிறது. பயணங்கள் ஏற்படும் என்பதுதான் இதில் முக்கியத்துவமான விஷயம். ஒரு வெளிநாட்டு பயணமோ, வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கலாம், இல்லை வெளி மாநிலங்கள் சேரலாம். ஊர் விட்டு ரொம்ப ஒரு 200, 300, 400, 500 கிலோமீட்டரில், 600 கிலோமீட்டரில் போய் சொத்து வாங்கி அந்த சொத்தை விற்கலாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம். எதிர்பாராத வருமானங்கள். அப்ப அதெல்லாம் முடக்கப்பட்ட, ஏற்கனவே அதுக்கெல்லாம் பல முயற்சிகள் செய்து முடக்கப்பட்டிருக்கும். ஒரு இடம், ஒரு தொழிலுக்காக ஒரு இடத்திற்கு எத்தனையோ போராட்டங்கள், ஒரு இட பிரச்சனையோ, ஒரு உத்தியோக பிரச்சனையோ, வியாபார பிரச்சனையோ, தொழில் பிரச்சனைகளோ, எத்தனையோ விதமான போராட்டங்கள். அந்த போராட்டங்களை சந்தித்து அதனை வெற்றி பெறக்கூடிய, நல்ல கவனிங்க, ஒரு நீண்ட தூரம் ஒரு இடத்துல ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி, ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சொத்து, ஒரு ப்ராஜெக்ட், அங்கே ஒரு வேலை நடக்கும். இல்லாட்டி உங்க உத்தியோகம், தொழில் ரொம்ப மாற்றம். இதனால மிகப்பெரிய உயர்வு அடைவீங்க. பண வருமானங்கள் ஏற்பட போகிறது. பூமியிடம் சொத்துக்களால் பலவித நன்மைகளை அடைய போகிறீர்கள். பதவியால் நல்ல யோகத்தை அடைய போகிறீர்கள். ஏனென்றால் 3/6 8 சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருப்பது. முயற்சி, பயணம், பதவி, உயர்வு. முயற்சி, பயணம், உறவுகளால் ஆதரவு, உயர்ந்த மனிதர்களால் ஆதரவு, பயணம், பதவி, பண வருமானம்.
இத்தனையும் பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படுகின்றது. அப்போ 9ஆம் இடம் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம். நல்ல மனிதர்களை சந்தித்து மனிதர்கள் உறவுகள், உயர்ந்த மனிதர் உறவுகளால் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். செல்வ களஞ்சியங்கள் என்று சொல்லக்கூடிய 2 பெரிய தூண்கள், 2 களஞ்சியங்கள். யாரு? குருவும் சுக்கிரனும். இந்த 2 குருவும் சுக்கிரனும் செல்வ களஞ்சியங்கள், காசு பணத்தை கொட்டி தருகின்ற செல்வ களஞ்சியங்கள். 2 களஞ்சியங்கள். இந்த 2 களஞ்சியங்களுமே உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக வருமானங்கள், ரெட்டிப்பு வருமானம். ரெட்டிப்பு வருமானம். ரெட்டிப்பு என்ன? 3 வருமானம் 4 வருமானம் வரலாம். பல தொழில்கள் செய்யலாம். இங்க ஒரு தொழில், உள்ளூர்ல ஒரு தொழில், வெளியூர்ல தான் அதிக வருமானம், வெளிநாட்டில் அதிக வருமானம். பயணங்களால் யோகம், பயணத்தின் மூலம் சொத்து யோகம், பதவி யோகம், உத்தியோக உயர்வு நிச்சயமாக ஏற்படும். அதற்கு ஏற்றவாறு துலா ராசிக்கு ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய உங்களை உயர்த்தக்கூடிய, உங்கள் பேரும் புகழும் தொழிலையும் மற்றவர்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டக்கூடிய ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தில் புதனோடு சேர்ந்து, புதன் பாக்கியாதிபதி. ஆக சூரியன் புதனும் சேர்ந்து ஒரு மதிப்புமிக்க பேரும் புகழும் செல்வங்களை கொட்டி தருகின்ற, பல தொழில்களால் பல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற இடத்தில் சூரியன் புத ஆதித்யா யோகம். 10ஆம் இடம் தசம கேந்திரம். சரராசியில் கிரகம் வலிமையோடு இருந்தால் தரத்தில் உயர்ந்திருப்பீர்கள். சரராசியில் ஒரு கிரகம் உயர்ந்திருந்தால், அதுவும் கேந்திர வலிமையோடு இருக்கும் பொழுது தரத்தில் உயர்ந்திருப்பீர்கள். தரமான வாழ்க்கை, தரமான செல்வம், தரமான மனுஷியா, மதிப்பான ஆலியா, உங்கள் செல்வத்திலும் பதவியிலும் உயர்ந்திருக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் தான் இந்த கடகராசி என்று சொல்லக்கூடிய சரராசியில் சூரியன் புதன் சேர்ந்திருப்பது தரத்தில் உயர்த்தி இருக்கும் உங்களை. புரிஞ்சுட்டீங்களா? சிம்மத்தில் கேது நன்மைகளை செய்யும். பொதுவாகவே துலா ராசிக்கு பாதகஸ்தானம் 11. அப்படி அந்த இடத்துல கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், உயர்வுகள் ஏற்படும். சொத்துக்கள், பூரிய சொத்துக்கள் பராமரிப்பு, மாற்று பூர்வீக சொத்து இருந்தால் அது ஒரு பக்கம் நடக்கும். மராமத்து வேலை, நிச்சயம் மராமத்து வேலை அது நடக்கும். ஒரு நல்ல தலைமை பதவி, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி, ஒரு மருத்துவ கல்வியோ, பிள்ளைகளுக்கு ஒரு இன்ஜினியரோ, ஒரு ஐஏஎஸோ, ஒரு ஐபிஎஸோ அப்படி படிக்கக்கூடிய, ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி, அதற்கான நல்ல யோகங்களை ஏற்படுத்தும். பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். துளாராசி பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்திரஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்தில், புத்திரஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதனும் சேர்ந்து இருப்பது ஒரு நிர்வாகம், ஒரு நிர்வாகத்தை தலைமை வகிக்கக்கூடிய பொறுப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும், அதுவும் கிடைக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் உயரும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உயரும். சிறப்பாக. சரி, துளாராசி நேயர்களே, ஆடி மாதம் என்பது, ஆடி மாதத்தின் இறுதி பலன்கள். உங்கள் எதிர்காலத்தை ஒரு தெய்வத்தின் அருளோடு, ஒரு கோகுலாஷ்டமி, ஒரு கண்ணன் பிறந்த நாள், அந்த பிறந்த நாளிலே இந்த இறுதி வாரம் உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. கண்ணன் பிறப்பதே தர்மத்தையும் நீதியும் நீதி நேர்மையும் நிலைநாட்டுவதற்காக, தர்மத்தையை நிலைநாட்டுவதற்காக கண்ணன் பிறந்தார். ஆக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய கண்ணனுடைய அற்புத கிரகமான சுக்கிரன் தான் உங்களுக்கும்.
புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட துளாராசி நேயர்கள் தெய்வத்தின் அருளோடு சிறந்து உயர்ந்து வாழக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படும். அதுல எந்தவித மாற்றமே இல்லை. இது பொதுவான பலன். துளாராசி நேயர்களே, பொதுவான பலன். உங்க தலையெழுத்து பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இருக்கு. அந்த உங்க தலையெழுத்துல உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி, உங்க ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தின்னு ஒன்று நடக்கும். அந்த தசாபுத்திக்கும் இங்க சொல்லப்படுகின்ற கோச்சார பலன்கள் கிரக நிலைக்கு, தற்காலிக கிரகத்துக்கு சம்பந்தம் ஏற்படணும். சம்பந்தம் சரியா இருந்தா உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட யோகங்களை அடையலாம், பெருமையாக வாழலாம். அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே அதான் சுயஜாதத்தை பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, உங்கள் குடும்பத்தோடு உட்காருங்க. எனக்கு அனுப்பின ஜாதகம் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கும், என் முன்னாடி இருக்கும். ஒவ்வொரு விளக்கமாக உங்கள் பிள்ளைகளை கூட வச்சுக்கலாம், உங்கள் மனைவி பக்கத்தில் வச்சுக்கலாம். யாருக்கு பலன் பார்க்கணும் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கலாம். திரும்ப திரும்ப குழப்பங்கள் வரக்கூடாது. எப்படிப்பட்ட தொழில்கள், எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள், என்ன தெய்வ வழிபாட்டுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை தெளிவாக கொண்டு போகலாம், சிறப்பாக கொண்டு போகலாம். நேரம் மட்டும் ஒதுக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.